இப்போ புதிதா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்க வந்து, என்ன அவங்களுக்கு ஒரு டார்கெட். அதாவது தினமும் நமக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் வேணும், அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்க. புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ தினமும் நீங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஒரு எய்மா இருக்கணும் அப்படின்னா, தினமும் எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் வேணும், அல்லது 5 சப்ஸ்கிரைபர் வேணும், அப்படிங்கிறது உங்களுடைய எய்மா இருக்கணும். 5 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 5 சப்ஸ்கிரைபர் புதுசா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தினமும் 5 சப்ஸ்கிரைபர் எனக்கு வேணும். அப்போ அதை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க? அதுக்கு ஷார்ட்ஸ் போடணும். கண்டிப்பாக 2 ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போட்டால் தான் உங்களுக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அப்புறம் வந்து லாங் வீடியோஸும் போட்டுட்ருக்கணும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் உங்களுடைய எல்லாருடைய எய்மும் சப்ஸ்கிரைபர் தான். அப்போ வந்து ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்க தினமும் எனக்கு ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டதுக்கப்புறம் தினமும் எனக்கு 5 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கையை உயர்த்திக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தினமும் எனக்கு 5 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படிங்கிற ஒரு எய்மை நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் தினமும் எனக்கு 10 சப்ஸ்கிரைபர் வேணும். இந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் 10 சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். சில நாள் சில வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து சில ஷார்ட்ஸ் போடுவீங்க. உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. ஒரு ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் 400-500 சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க. அது எப்போவாவது ஒரு வாட்டி நடக்கும். அது வீடியோ அதற்கு தகுந்தாற் போல் அமையணும். அந்த மாதிரி அமையும் போது உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. ஆனால் அது வந்து அதையே நீங்கள் உடனே அதுபோல் நம்ம வந்து புதுசாக சப்ஸ்கிரைபரை கொண்டு வரணும் அப்படின்னு உழைச்சாலும் தப்பு கிடையாது. நம்ம எய்மை எப்போவுமே வந்து ஈஸியாக வச்சுக்கணும். ரொம்ப அதுவே பெரிய பாரமாக போயிடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக தினமும் நம்ம அதை அச்சீவ் பண்ணணும். தினமும் நீங்கள் 300-400 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது எல்லாருக்கும் அது கஷ்டம். அப்படி நம்மளால் எது ஈஸி, தினமும் நம்ம வந்து எய்மை முடிக்கணும், நம்முடைய டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னா, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களுக்கு தினமும் ஒரு 10 சப்ஸ்கிரைபரை நம்ம கொண்டு வரணும். அந்த ஈஸி டார்கெட் அதை நீங்கள் வின் பண்ணணும். அதில் வந்து சில நாள் உங்களுக்கு 20 வரலாம், 30 வரலாம், அது எத்தனை வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனால் 10 வரணும் கண்டிப்பாக. 10 பேரை நீங்கள் வந்து 10 பேரை சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போது நீங்கள் 10 வச்சுக்கலாம், இல்லை 15 வச்சுக்கலாம். 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ உங்கள்கிட்ட இருக்காங்க. இப்போ நீங்கள் டெய்லி எத்தனை சப்ஸ்கிரைபரை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க? 15 பேரை சம்பாதிக்கணும் ஒவ்வொரு நாளும். அதற்கு தகுந்தாற்போல் வந்து நீ என்ன பண்ணால் அந்த சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க. ஷார்ட்ஸ் போடணும். அதே மாதிரி 2 ஷார்ட்ஸ் போடுறத நீங்கள் 3 ஷார்ட்ஸ் போடுங்க டெய்லி. இந்த மாதிரி அப்போ வந்து அடுத்து 1500 வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அது 1500 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் 20 சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து தினமும் நீங்கள் சம்பாதிக்கணும். உங்களுடைய சப்ஸ்கிரைபரோட அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அது அதிகரிக்கணும். உங்களுடைய மொத்த சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போன்று நீங்கள் தினமும் நீங்கள் உங்கள் சேனலுக்கு கொண்டு வருகிற அந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இருக்கும்போது டெய்லி 10 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும். அப்படி ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. 1500 சப்ஸ்கிரைபர் வரும்போது டெய்லி 15 பேர் நீங்கள் சம்பாதிக்கணும். அதுவே 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா, அப்போ டெய்லி நீங்கள் 20 சப்ஸ்கிரைபரை நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் உங்கள் டார்கெட்டு. ஆனால் டெய்லி தினமும் பார்த்தீங்கன்னா அந்த 20 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நீங்கள் கொண்டே வந்தாகணும். அது ஒரு ஈஸி டார்கெட். அதே சமயத்தில் 20 சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணும்போது சில நாள் பார்த்தீங்கன்னா 30 வரலாம், 40 வரலாம். சில நாள் பார்த்தீங்கன்னா 300 கூட வரலாம், 400 கூட வரலாம். அது ஓகே, எவ்வளோ வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க நீங்கள் டெய்லி ஒரு 20 சப்ஸ்கிரைபர் குறைந்தபட்சம் அந்த ஈஸி டார்கெட் அதை முடிக்கிறது உங்களால் ஈஸி. டெய்லி எனக்கு 500 வேணும், 600 வேணும் அப்படிங்கிற 500 சப்ஸ்கிரைபர் வேணும், அது ரொம்ப கஷ்டமான டார்கெட். அதை உங்களால் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். அதனால் எப்போவும் நீங்கள் டெய்லி ஜெயிச்சுக்கிட்டே முன்னேறணும், வெற்றி பெற்றுக்கொண்டே முன்னேறணும். அப்போ உங்கள் டார்கெட்டு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி அப்புறம் 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா, அப்போ நீங்கள் ஒரு 25 பேரை டெய்லி சப்ஸ்கிரைபராக கொண்டு வரணும். அதற்கு தகுந்தாற்போல் வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே போடணும், ஷார்ட்ஸ் போடணும். ஒரு 3000 பேர் 4000 சப்ஸ்கிரைபர் வரும்போது டெய்லி 30 சப்ஸ்கிரைபர். 5000 சப்ஸ்கிரைபர் வருவாங்கள்ல, அப்போ டெய்லி 35 அல்லது 40 சப்ஸ்கிரைபர். 10,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா டெய்லி 50 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி உங்கள் டார்கெட்டை கூட்டிக்கிட்டே போங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்போ டெய்லி நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போம். ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை அதிகமாகும்போது நீங்கள் போடுற வீடியோ நிறைய பேருக்கு போய் சேருது. நிறைய பேர் 50,000 பேருக்கு போய் சேருதான்ட்டு இல்லை. ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அதில் நிறைய பேருக்கு போய் சேரும். புதுசாக நிறைய பேருக்கு போகும். அப்போ புதுசாக உங்களுக்கு நிறைய வரும். அதுவே நீங்கள் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோ 500 பேருக்குள்ளே தான் போகும். அது 50,000 பேர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அதே ஒரு வீடியோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பல பேருக்கு போகும். ஒரு 20,000 30,000 பேருக்குள்ளே உங்கள் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மொத்த சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கூட டெய்லி டார்கெட் தினசரி குறிக்கோள் என்பது அந்த சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகணும். அதே நேரத்தில் அது உங்கள் ஈஸி டார்கெட்டாக இருக்கணும். இப்படி நீங்கள் போனீங்கனாலே புதுசாக சப்ஸ்கிரைபரை கொண்டு வர்றது, எப்படி சம்பாதிக்கிறது, அவங்கள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பெருசாக வந்து தடுமாற்றம் எதுவும் இருக்காது. சீரான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருப்பீங்க. அந்த ஈஸியாக இருக்கணும், உங்கள் டார்கெட் ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டு போய்டணும்னு வச்சுக்கோங்க. அது சில டைமில் உங்களுக்கு அதிகமாக வரும், சில ஷார்ட்ஸு அதெல்லாம் கவனிச்சிக்கணும். ஷார்ட்ஸ் போடணும், கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடணும். ஷார்ட்ஸ் நீங்கள் போடுறது இல்லை வீடியோ போடுறது நிறுத்திட்டிங்கன்னா படிப்படியாக வியூஸு, வாட்ச் ஹவர்ஸு, சப்ஸ்கிரைபர் எல்லாமே குறைஞ்சிட்டே போகும். நீங்கள் எந்த அளவுக்கு தினசரி உங்கள் பங்களிப்பை கொடுக்குறீங்க அதை தான் வந்து யூடியூப் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஆர்வமாக இருக்கிறவங்களுக்காக அவங்களும் வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அவங்களும் ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னீங்க, உங்களுக்கு ஒரு டெய்லி டார்கெட் எதுவுமே இல்லை, டெய்லி ஷார்ட்ஸ் போடுறதுலையோ வீடியோ போடுறதுலையோ ரொம்ப இடைவெளி விடுறீங்க அப்படின்னா அதுபோல் தான் அவங்களும் ஆர்வம் காட்டுவாங்க. யூடியூப் தரப்புலையும் அது போன்ற ஆர்வத்தை தான் அவங்களும் காட்டுவாங்க.